தமிழுக்கு இருக்கிற ஆற்றல், அதுவும் தமிழ் கவிதைக்கு இருக்கிற ஆற்றல், கடவுளையே கேள்வி கேட்கிற இடத்திலே தமிழ் கவிதை இருந்திருக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு உரைநடையோ கதையோ எதுவும் இல்லை. தமிழ் கவிதைகளுக்கு மட்டும் அப்படி ஒரு இடம் இருந்திருக்கிறது. காளமேக புலவர் என்று ஒரு புலவரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்தவர். காளமேக புலவருக்கு ஈடாக ஒரு தமிழ் புலவரை நீங்கள் பார்க்க முடியாது, அவ்வளவு திறன் பெற்றவர். ஏனென்றால் திருவானைக்கா அம்பாளின் அருளால் தனக்கு தமிழ் கிடைத்தது என்று அவர் நம்பினார். அப்படித்தான் வரலாறு சொல்கிறது. கவிஞர் வாலி கூட அப்படித்தான் சொல்லுவார். மாம்பூவின் மென்மை, சின்ன வயதில் நான் திருவானைக்கா அம்பாளிடம் 10 பாடல்கள் பாடினேன், அவள்தான் எனக்கு தமிழை கொடுத்தாள் என்று சொல்லுவார். மாம்பூவின் மென்மை ஒத்த மாதா நீ மணிவாயின் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காளமேகம், மீன்பூக்கு மெடியாளே மீனாளே மீண்டும் தாம்பூலம் தரித்து எந்தன் தலைமேலே துப்பிடுக என்று நான் பாடிய பாடல்தான் எனக்கு தமிழ் கிடைத்தது என்று வாலி சொன்னார். அந்த காளமேக புலவர் அவ்வளவு திறன் வாய்ந்தவர். அவருடைய திறமைக்கு ஒரே ஒரு பாடலை சொல்கிறேன், சொல்லிவிட்டு நான் அந்த சம்பவத்திற்கு வருகிறேன். காளமேக புலவர் ஒரு சபையிலே சொன்னார், நீங்கள் எந்த வார்த்தையை கொடுத்தாலும் அந்த வார்த்தையிலே பாடலை ஆரம்பிப்பேன், எந்த வார்த்தையில் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அந்த வார்த்தையில் முடிப்பேன். காளமேக புலவர் தனியாக எந்த காவியமும் பாடாததால் அவர் பெயர் நிலைத்து நிற்காமல் போய்விட்டது, அந்த அளவிற்கு அவருக்கு புகழ் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு சபையிலே இப்படி சொன்னவுடன் ஒருவன் எழுந்தான், நான் சொல்லுகிற வார்த்தையிலே நீ ஆரம்பித்து சொல்லுகிற வார்த்தையிலே முடிப்பாயா? சரி, முடிக்கிறேன். அவன் என்ன வார்த்தை கொடுத்தான் தெரியுமா? அந்த சபையில் இருந்தவன் காளமேக புலவரிடம் செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று முடியென்றான். எவ்வளோ உயர்ந்த உள்ளம் பாருங்க அவனுக்கு. செருப்புன்னு ஆரம்பித்து விளக்குமாறுன்னு முடியினான். காளமேக புலவர் அடாடாடா, அற்புதமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நண்பர், பாடுகிறேன் என்றுட்டு ஒரு கவிதையை பாடினார். அந்த கவிதையினுடைய பொருளை நான் முதலில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இளம்பன் முருகனிடம் ஆசைப்படுகிறாள். கடவுள் முருகனை ஆற தழுவ வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுகிறாள். ஆண்டாள் கண்ணன் மீது ஆசைப்பட்டது மாதிரி அவள் முருகன் மீது ஆசைப்படுகிறாள். மலைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய முருகனை நான் ஆற தழுவ வேண்டும், தாமரை பூவில் இருக்கிற வண்டே என்னுடைய ஆசையை நீ அவனிடம் சென்று சொல். இதுதான் பாட்டினுடைய பொருள். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? செருப்புன்னு தான் ஆரம்பிக்கணும். அவர் ஆரம்பிக்கிறார், செருப்புக்கும் வீரர்களை சென்றுலக்கும் வேலன். செரு என்றால் போர்க்களம், போர்க்களத்தில் புகுந்து வீரர்களை கலக்கக்கூடிய வேலன். செருப்புக்கும் வீரர்களை சென்றுலக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல. மலையினுடைய நாயகன் முருகன், அந்த பொறுப்புக்கு நாயகனை புல்ல ஆற தழுவ. செருப்புக்கும் வீரர்களை சென்றுலக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. இதை போய் நீ அவன்கிட்ட விளக்குன்னு சொல்ற. எவ்வளவு திறமை பாருங்கள். அவரெல்லாம் கவிஞர் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நான் நினைப்பேன், நம்மெல்லாம் கவிஞர்னு போடுறதே அவமானம். எவ்வளவு பெரிய இடம் அந்த காளமேக புலவர். ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி, இப்பொழுது நான் சொல்லக்கூடிய செய்தி, நான் ரசித்த வர்ணனைகள் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் பதிவு செய்திருக்கிறார். இந்த செய்தியை ஆச்சரியமான செய்தி. தமிழ் கவிதைக்கு, தமிழுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று உணர்த்துகிற செய்தி. அந்த காளமேக புலவர் திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீரங்கத்தை, தான் வாழ்ந்த ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கோவில்பட்டிக்கு முன்னால் கயத்தாறு என்ற ஊர் இருக்கிறது. கட்டபொம்மனை தூக்கிலே போட்ட இடம் உங்களுக்கு தெரியும். கட்டபொம்மனை தூக்கிலே போட்ட இடம் கயத்தாறு. அண்ணன் லியோனியினுடைய பட்டிமன்றம் ஆரம்ப காலம். லியோனி அவர்கள் வளர்ந்து வருகிற நேரம். கயத்தாறிலே ஒரு பட்டிமன்றம், ஆட்களே இல்லை, கூட்டமே இல்லை. அப்பொழுது அணியிலே பேசிய நான், இப்பொழுது லியோனி அண்ணன் அணியில் கலைஞர் டிவியில் மட்டும் பேசுவேன். இப்போ நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு பட்டிமன்றத்தில் என்னை பேசலாம். வெளியே நான் அவரோடு பயணப்படுவதில்லை, நேரமின்மையின் காரணமாக. டிவியில் மட்டும் எல்லா கலைஞர் தொலைக்காட்சி எல்லா பட்டிமன்றத்திலும் அவரோடு இருப்பேன். அவரோடு அப்பொழுது நந்தலாலா என்று திருச்சியில் இருக்கிற நண்பர் பேசி கொண்டிருந்தார். அவர் வந்து நிற்கிறாரு, கூட்டமே இல்லை. பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் சொன்னார், திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்த பிறகும் கட்டபொம்மனை இந்த ஊரில் கொண்டு வந்து ஏன் தூக்கிலே போட்டார்கள் என்று இன்றுதான் தெரிகிறது. இந்த ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு யாரும் வரமாட்டீர்கள் போல் இருக்கிறது அப்படின்னார். அந்த கயத்தாருக்கு பக்கத்தில் வருகிறார் காளமேக புலவர். நல்ல பசி. சரி, ஊருக்குள்ளே பார்க்கிறார், உள்ளே பெருமாள் கோவிலில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு.
உள்ளே போனால் ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்னு ஊருக்குள்ளே போகிறார். அவர் போகிற நேரத்தில் சப்பரம் தூக்குகிறார்கள். அவர் ஆள் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார். சப்பரை தூக்கிக்கலாம், சப்பரம் வா வா நீ சேர்ந்து சப்பரத்தை தூக்கு என்று காளமேக புலவரையும் சப்பரம் தூக்க வைக்கிறார்கள். சப்பரம் ஊரை சுற்றி வருகிறது. ஊருக்குள்ளே போய் சப்பரத்தை இறக்கி விட்டு இறக்கினோடனே எல்லாருக்கும் சாப்பிடுவதற்கு உண்டை கட்டி கொடுத்தார்கள். ஆனால் காளமேக புலவருக்கு கொடுக்கவில்லை. நீ யாரும் தள்ளி விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் ஏற்கனவே பசி, காணாத குறைக்கு சப்பரத்தை வேற தூக்க சொல்லிட்டாங்க. கோபம். அந்த நேரத்தில் காளமேக புலவர் அந்த பெருமாளை நோக்கி ஒரு சாப பாடலை பாடுகிறார். ஒரு சாபம் கொடுக்கிறார். பாளை மனம் கமழ்கின்ற கயத்தாற்று பெருமாளே, பழிகாரா, வேலை என்றால் 16 நாழிகைக்கு மேலாயிற்று. என் தோளை முறித்ததும் அன்றி நம்பியானையும் சுமக்கச் செய்தாய். உன்னை மட்டும் இல்லடா, ஐயரையும் சேர்த்து சுமந்த. நம்பியானையும் சுமக்கச் செய்தாய். நாளை இனி யார் சுமப்பார்? என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று பாடிவிட்டு போய்விடுகிறார். அன்பர்களே, அதற்கு பிறகு நான் சொல்கிற செய்தி கண்ணதாசன் பதிவு செய்திருக்கிற செய்தி. அதற்கு பிறகு கயத்தாறு பெருமாள் கோவிலில் யார் நினைத்தாலும் திருவிழா நடத்த முடியவில்லையாம். திருவிழான்னு ஆரம்பித்தாலே ஊருக்குள்ளே தகராறு வந்துடுதான். இது உண்மைதானா என்று அறிவதற்காக நான் கயத்தாருக்கு, அது எனக்கு ஊருக்கு பக்கம், நேரிலேயே சென்றேன் சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்பு. உண்மைதான் என்று சொல்லிவிட்டு பெரியவர்கள் சொன்னார்கள். இப்போ என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த பெருமாள் கோவில் முன்பாக காளமேக புலவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலை வைத்து, ஐயா உனக்கு நாங்கள் முதல் மரியாதை செய்கிறோம், அதற்கு பிறகு எங்கள் பெருமாளுக்கு நாங்கள் அபிஷேகம் ஆராதனை செய்கிறோம், உன்னுடைய கவிதையிலிருந்து உன்னுடைய சாபத்திலிருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று அப்படி வேண்டிக் கொண்ட பிறகுதான் காயத்தாறு பெருமாள் கோவில் திருவிழா நடத்த முடிந்தது என்று சொல்கிறார்கள். நான் சொல்வது கற்பனை அல்ல, கண்ணதாசன் பதிந்திருக்கிற செய்தி நேரிலேயே நான் விசாரித்து விட்டேன். அப்போ தமிழ் அதற்காக ஒன்று நீங்கள் யோசிக்க பண்ணாங்க, கவிதையில் யார் சாபம் கொடுத்தாலும் பலிக்காது. கவிஞனும் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். படைப்பாளியை பொறுத்து தான் படைப்பு. அப்படி ஒரு செய்தி. அதான் அப்படிப்பட்ட அந்த கவிதைக்கான ஆற்றல் அதெல்லாம் முதல்ல இந்த கவியரங்கத்தில் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் சரியான நேரத்தில் கைதட்டி ரசிக்க வேண்டும். சமீபத்தில் ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். ஆண்களுக்கு கைரேகை பார்க்கும் பொழுது வலது கை ரேகை பார்ப்பார்கள், பெண்களுக்கு இடது கை ரேகை பார்ப்பார்கள். இந்த 2 ரேகையும் சேருகின்ற பொழுது உடலிலே ஒரு பெரிய வேதியியல் மாற்றம் நடக்கிறதாம். ஆண்களுடைய கைரேகை சேருகின்ற பொழுது ஆயுள் கூடுகிறதாம். பெண்கள் 2 கைரேகை சேருகிற பொழுது அழகு கூடுகிறதாம். அப்படி ஒரு பெரிய வேதியியல் மாற்றம் நடக்கிறதாம். அரங்கத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் அழகாய்த்தான் இருக்கிறீர்கள், மாற்றம் இல்லை. ஆனால் வெளியே இருக்கின்ற பொழுது எல்லோரும் பேர் அழகிகளாக மாறியிருப்பீர்கள். அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அதுதான் உண்மை. அப்படி நான் கவிதை என்பது அப்படி ரசிக்க வேண்டும். தமிழில் பேசுவதே கவிதை தான் இல்லையா? தமிழில் நான் பொதுப்பணித்துறையிலே பொறியாளராக இருந்தேன். மதுரையில் இதை சொல்லி முடித்து நிறைவு செய்து கொள்கிறேன். மதுரையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். குடும்பம் சென்னையில், மதுரையில் குடும்பம் திடீரென்று என்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்னைக்கு மாற்றினார்கள். நான் சென்னைக்கு போனேன். ஒரு அக்டோபர் மாதம். குழந்தைகள் படித்து கொண்டிருந்தார்கள். அதனால் வாரம் ஊருக்கு, வெள்ளிக்கிழமையான ஊருக்கு வந்துடுவேன். சனி ஞாயிறு விருந்து திரும்ப திங்கக்கிழமை போவேன். ஒரு நாள் எனக்கு ஏற்ற ட்ரெயினில் ஒருத்தர் உட்கார்ந்தார் ரயிலில். எங்கே வேலை பார்க்குறீங்கன்னாரு. இப்படி நான் சென்னையில் பொதுப்பணித்துறையில் இருக்கிறேன். உங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சனி ஞாயிறு 2 நாள் லீவோ? ஆமாம் 2 நாள் லீவு. குடும்பம் எங்கே இருக்குது? மதுரை இருக்குது. வாரம் ஊருக்கு வந்துடுவீங்க? வாரம் வந்துடுவோம். ஓஹோ, வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க. ஓஹோ, சனி எப்போ வரும்னு உங்கள் மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ? அவர் சனின்னு சொன்னது கிழமையை சொன்னாரா என்னைய சொன்னார்னு இதுவரைக்கும் தெரியல. அதுதாங்க தமிழ். பேசுவதே கவிதை தான். உலகத்திலேயே எழுத்தாளருக்கு 133 அடி உயரத்தில் இருக்கிற சிலையை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் வைத்திருக்கிறார். அந்த சிலை திறப்பு அன்று காவிய கவிஞர், என்னுடைய ஞான தந்தை என்று நான் சொல்லுவேன், கவிஞர் வாலியை அவர் பாடினார். அந்த சிலை உயரம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் உயரம் என்கிற வார்த்தையே வராமல் சொல்வார் பாருங்கள். அவர் சொல்லுவார், சொன்னார், தலைவா, எனக்கு தெரிந்து எல்லோரும் காகம் உட்காரத்தான் சிலை வைத்திருக்கிறார்கள், நீ ஒருவன்தான் மேகம் உட்கார சிலை வைத்தவன். அதுதான் உயரம் என்கிற வார்த்தையே இல்லை, ஆனால் இந்த சிலை உயரம் என்று சொல்லிவிட்டார். இதுதான் கவிதை. ஆக அப்படிப்பட்ட கவிதைகளை ரசிக்கின்ற பொழுதுதான் அது உண்மையிலேயே அந்த கவிதை இதயத்தை தைக்கும்.
அன்பானவர்களே, தமிழினுடைய வரலாறு என்பதே தமிழ் கவிதையினுடைய வரலாறு தான். நம்முடைய தமிழினுடைய வரலாறு 2000 ஆண்டு காலம் வரலாறு இருக்கிறது என்று தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை கொடுத்தார்களே, அந்த 2000 ஆண்டுகால வரலாறு என்பது தமிழ் கவிதையினுடைய வரலாறு தான். மறைமலை அடிகள் ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார். 2000 ஆண்டுகால வரலாறு நம் தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறது என்று மறைமலை அடிகள் ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அந்த பட்டியலே கவிதையினுடைய வரலாறு தான். 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை. அதை 20 நூற்றாண்டுகளுக்கும் பட்டியலிடுகிறார். அந்தந்த நூற்றாண்டில் வந்த சிறந்த படைப்புகளை மட்டுமே சொல்கிறார். நிறைய படைப்புகள் வந்திருக்கின்றன ஒரு நூற்றாண்டிலும், அதிலும் சிறந்த படைப்பை பட்டியலிடுகிறார். 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்கதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கந்தபுராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று 20 நூற்றாண்டு வரலாறு தமிழுக்கு இருக்கிறது என்று சொன்னார். நினைத்து பாருங்கள், அந்த தமிழினுடைய வரலாறு என்பதே தமிழ் கவிதையினுடைய வரலாறு தான். அந்த கவிதையைத்தான் அந்த கவிஞர் வெளிவந்துதான் இன்று கவிஞர்கள் கவிதை பாட இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. எது கைவிட்டாலும் கவிஞர்கள் தமிழ் கைவிடாது என்று நம்பினார்கள். அதுதான் உண்மை. கவியரசர் கண்ணதாசன் சொன்னான், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள். கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனான். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான். ஊன் பெற்ற யானுமே உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். உதிரத்தில் என்றென்றும் தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள். கண்ணதாசன். காவிய கவிஞர் வாலி சொன்னார், தாய்க்குள் இருந்து புறப்பட்டேன், தாய் தந்தையர் நோய்க்குள் விழுந்து போனார்கள். நொடித்து போய் நானிலத்தார் வாய்க்குள் விழுந்து புறப்பட்டேன். நான் வருந்துங்கால் வந்து இந்த நாய்க்குள் புகுந்து நலம் செய்தாய் நான் வணங்கும் கந்தவேளே என்று வணங்கினார். அப்படித்தான் நீங்கள் தமிழை கவிதையை நேசித்தவர்கள் தமிழ்தான் தங்களுக்கு துணை என்று நம்பினார்கள். அதுதான் உண்மை. என்னுடைய தொடக்க கவிதையை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 15 நிமிடம் கவிதை பாடிவிட்டு அடுத்து அவர்கள் வருவார்கள். ஆயுதம் ஒரு காகிதம் என்பார்கள் கவிஞர்கள். எனக்கு தெரிந்து அன்னை தமிழ் நாம் பெற்ற ஆயுதம். அன்னை தமிழ் நாம் பெற்ற ஆயுதம். தமிழ் நம் நாவிலேயே முளைக்கின்ற நந்தவனம். இயற்கை நம் மூச்சு குழலுக்கு அணிவித்த முத்தாபரணம். நம் மூச்சு குழலுக்கு இயற்கை அணிவித்த முத்தாபரணம். மண்ணுக்கு வந்ததில் முகம் சதோராவினும் முன்னுக்கு வந்த மொழி. என்றும் நம் தமிழ் இளமை மிக்கவள். என்றும் நம் தமிழ் இளமை மிக்கவள். பிறந்த கண்டத்தின் பெயரையே குமரி கண்டம் என்றுதானே குறிப்பிடுகிறார்கள். என்ன விசித்திரம்! மலையில் பிறக்கும் ஆறுகள்தான் கடலை தேடி கலக்கும். தமிழ் பொதிகை மலையில் பிறந்த மொழி. அதனால் கடல்தான் தேடி வந்து அதில் கலந்திருக்கிறது. ஆனால் கடல்தான் தேடி வந்து அதில் கலந்திருக்கிறது. ஆம், தெற்கில் கடல்தான் தேடி வந்து கலந்திருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம். அணியும் பொழுது தமிழுக்கு அழுத்தக்கூடாது என்பதால் தானோ நமது நாவுகளில் எலும்புகள் இல்லை? அணியும் பொழுது தமிழுக்கு அழுத்தக்கூடாது என்பதால் தானோ நம் நாவுகளில் எலும்புகள் இல்லை? கம்பனும் வள்ளுவனும் இளங்கோ பாரதியும் இல்லையெனில் தமிழரின் நா காலி. இவர்கள்தானே தமிழமரும் நாற்காலி. நாடகத் தமிழில் தீப்பொறி பறக்கும், பழையன வாசிப்போம். நாளைய தமிழில் கனிப்பொறி மிதக்கும், புதியன யோசிப்போம். மறந்து விடாதீர், தமிழுக்கு தேவை அறிவியல் முலாம். தமிழர்களில் தேவை பல அப்துல் கலாம். அன்று குமரி அழிக்க பார்த்தது தமிழை கரைக்கு வந்து. இன்றும் சில குமரிகள் அழிக்க பார்க்கிறார்கள் தமிழை திரைக்கு வந்து. தொகுப்பாளினிகளே, கவர்ச்சியான விழி இருக்கட்டும். உங்களுக்கு கவர்ச்சியான விழி இருக்கட்டும். கன்னத்தின் மீது குழி இருக்கட்டும்.
பற்களில் ஒளி இருக்கட்டும், பருவத்தில் புலி இருக்கட்டும், நாசியில் கிளி இருக்கட்டும், நாக்கிலும் கொஞ்சம் மொழி இருக்கட்டும். தமிழுக்கு கட்டுவோம் சிறகு, பிறகு தமிழனுக்கே கிட்டும் உலகு. நம் தமிழையும் தமிழரையும் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்றுதான் புத்தக கண்காட்சி என்கிற அறிவு புரட்சியை ஆண்டுதோறும் மாவட்டங்களில் நடத்துகிறது அரசு. வாருங்கள், வாங்குங்கள், வாசியுங்கள். ஏனென்றால் கடவுளே நம்மை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. இதை அவசியம் சில அப்பாக்களிடம் சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்கள். துதிக்கையை பிச்சை பாத்திரமாய் மாற்றிவிட்ட யானைப்பாகர்கள், சீட்டெடுப்பது தங்களின் கெட்ட காலம் என்பதை கிளிகள் அறியாமல் பார்த்து கொள்கிற ஜோதிடர்கள், வர்ணம் பூசத்தான் கொம்புகள் என்று காளைகளை நம்ப வைத்திருக்கிற பூம்பூ மாட்டுக்காரர்கள், அனுமன் கதை கேட்டிராத குரங்குகளின் கர்ணத்தில் வயிறு வளர்க்கும் கூத்தாடிகள், இவர்களிடம் யாரிடம் கோபப்படுவது? குடும்பத்தின் இறைப்பை நிரப்ப குழந்தைகளின் புத்தகப்பையை பறிக்கும் அப்பாக்களை பார்த்த பிறகு, அப்பாக்களே, இதைவிடவும் உங்கள் மனைவியின் கர்ப்பப்பையை நீங்கள் காலியாகவே வைத்திருந்திருக்கலாம். சபையோரே, கவியரங்கில் இன்று காகிதம் ஓர் ஆயுதம் என்று பாட உள்ளார்கள் கவிஞர்கள். காகிதம் செய்வோம் நல்ல ஆயுதம் செய்வோம் என்றான் பாரதி. அவன் தாசனோ பாரதி தாசனோ அந்த காகிதத்தையே ஆயுதமாய் செய்தான். தனக்கு மீசை வளர்ப்பவர்களை பார்க்கிறோம். ஆனால் பாவேந்தர் தான் தனக்கு மட்டுமல்ல தமிழுக்கே மீசை வளர்த்தார். ஒன்றை மறக்கக்கூடாது. அக்காலத்தில் மனிதர்கள் கல்லை ஆயுதமாக்கினார்கள். இக்காலத்தில் ஆயுதங்கள் மனிதர்களை கல்லாக்குகின்றன. நம் தேச தந்தை போர்பந்தரின் புதல்வன். ஆனால் போர் நடத்தாமலேயே நம்மை ஜெயிக்க வைத்தவர். ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை கூட நம்மவர் அவரவர் பாணியில்தான் அவரவர் பார்க்கிறார். சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்தென்ன தெரியுமா? முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும், 15ஆம் தேதி கிடைத்ததால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது. சுதந்திரத்தை பற்றி மருத்துவர் ஒருவரின் மனக்கருத்தென்ன தெரியுமா? சுதந்திரம் 8ஆம் மாதத்தில் பிறந்ததால் எடை குறைவாக இருக்கிறது. எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து பார்க்கலாம். வழக்கறிஞர் ஒருவர் வாய் திறந்து சொன்னார், 18க்கு மேல் வாங்கியிருந்தால் சுதந்திரம் மேஜராக இருந்திருக்கும், 15இல் வாங்கியதால் தான் இன்னும் மைனராகவே இருக்கிறது. என் கணித ஜோதிடர் இப்படி சொன்னார். சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் என்னும் மாதத்தின் பெயர் கஸ்ட் என்று முடிவதால் தான் நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது. மாதத்தின் பெயரை பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும். கவர்ச்சி நடிகை ஒருவரும் கருத்து சொன்னார். அதைத்தானே நம்மூரில் அட்டைப்படத்தில் போடுகிறார்கள். கவர்ச்சி நடிகை சொன்னார், சுதந்திரத்தை 47இல் வாங்கியதற்கு பதில் 27இல் வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாக இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை, இரவிலாவது வாங்கினார்களே. யார் இவர்களுக்கு எடுத்து சொல்வது? சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும். இப்பொழுதெல்லாம் கொடியேற்ற எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள். சுதந்திர கொடியை சுதந்திர கயிறை ஏற்றுவதற்கு அவர்களுக்கு சொல்லுங்கள், இந்த சுதந்திர கொடியை ஏற்றுவதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தான் என்று. சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி. கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி. தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவினில் வருவதால் இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே,
நம் தேசிய கொடி பட்டொலி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களில். அனுபவசாலிகள் கூட அறிவார்கள் காதல் கூட ஆயுதம்தான் என்று. அனுபவசாலிகள் அறிவார்கள் காதல் கூட ஆயுதம்தான் என்று. எனக்கு தெரிந்து இளமையில் காதல் என்பது இருபுறமும் கூர்மையாய் இருக்கின்ற ஆயுதம். சிக்கினால் போதும், சீட்டுக்கட்டை போல் மனதை கலைத்துவிடும். மனிதர்களின் காதல் சீட்டுக்கட்டை போல் மனதை கலைத்துவிடும். சிலரை கிங்காக்கும், சிலரை குயினாக்கும், சிலரை ஜோக்கராக்கிவிடும். காதல் ஓர் அதிசயமான சிறைச்சாலை. அடைபடுகையில் இன்பம், விடுதலையாகையில் துன்பம். காதலிக்கும் போது, காதலிக்கு காத்திருக்கும் போதுதான், காதலிக்காக காத்திருக்கும் போதுதான் தெரிய வரும் கடிகார முள் கூட குத்தும் என்று. காதலிக்காக காத்திருக்கும் போதுதான் தெரிய வரும் கடிகார முள் கூட குத்தும் என்று. காதலியோடு பேருந்து நிலையத்தில் நின்று பேசும்போதுதான் தெரிய வரும் குறிப்பிட்ட நேரத்தில் வரும் பேருந்து கூட கோபம் ஊட்டும் என்று. எனக்கு தெரிந்து காதலும் கால்பந்தும் ஒன்றுதான். இரண்டுமே இளமையின் விளையாட்டு. காதல் கால்பந்து இரண்டும் வருவதன் நோக்கமே வலைக்குள் விழுவதுதான். இரண்டிலும் உண்டு எதிரிகள் தடுப்பதற்கு. ஒரே ஒரு வித்தியாசம், கோப்பைகள் மட்டும் கால்பந்தில் வென்றவனிடம், காதலில் தோற்றவனிடம். பஞ்சபூதமாய் பார்க்கலாம் காதலை. காதலை காற்றென்று சொல்லலாம், பருவத்தில் வருவதால். காதலை நீர் என்று சொல்லலாம், பலரை குடிக்க வைத்து விடுவதால். காதலை ஆகாயம் என்று சொல்லலாம், அது இல்லாத இடமே இல்லை என்பதால். காதலை நெருப்பென்று சொல்லலாம், அது அணைக்கும் இடத்தில் இருப்பதால். காதலை பூமி என்று சொல்லலாம், சிலரை புதைத்து விடுவதால். இப்படி பஞ்சபூதமாய் பார்க்கலாம் காதலை. கண்ணீர் சிந்துவதற்கு காரணமே அவன்தான் என்று தெரிந்தும் திரும்ப திரும்ப அவனையே தேடும் மனசு. சித்திரவதை செய்வது அவள்தான் என்பதை அறிந்தும் மறுபடி மறுபடி அவளையே தேடும் கண்கள். எனக்கு தெரிந்து காதல்தான் ஆண்டவனின் தொழிற்சாலையிலேயே தயாரிக்கப்படுகிற ஆயுதம். உலக சாம்ராஜ்யங்களையே புரட்டி போட்டது இந்த உருவமில்லாத ஆயுதம்தான். சரி, போகட்டும். காகிதம் ஓர் ஆயுதம் என்று சொல்லவிருக்கும் கவிஞர்களை நாம் இப்பொழுது அழைக்கலாம். முதலில் புத்தகம் ஓர் ஆயுதம். புத்தகம் ஓர் ஆயுதம் என்று பாட வருகிறார் கவிஞர் கே. சுரேஷ். காகிதம் ஓர் ஆயுதம். பாரெங்கும் புத்தக திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் நமது மலை மாவட்டத்திலும் அத்தகைய திருவிழா நடைபெறவும் மக்கள் மனதில் வாசிப்பு திறன் அதிகரிக்கவும் வழிவகுத்த நமது தமிழக அரசிற்கும் முன்னின்று நடத்தும் நீலகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் அனைத்து புத்தக பிரியர்கள் மற்றும் கவிஞர்கள் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்ட அரங்கில் குழுமியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், சபையோருக்கும், அவையோருக்கும் எனது பணிவான வணக்கம். அழகிய தமிழே, உன்னை அலங்கரிக்க வார்த்தைகள் போதவில்லை. அழகிய தமிழே, உன்னை அலங்கரிக்க வார்த்தைகள் போதவில்லை. இக்கவின்மிகு கவியரங்கில் தமிழே உன்னை அழகுபடுத்தி பார்த்திட கவிஞர்கள் நாங்கள் தலைமை கவி நெல்லை ஜெயந்தா அவர்கள் தலைமையில் ஒன்று கூடினோம். அமுதென்பேன், மெய் அழகென்பேன், வாழும் மூச்சென்பேன், தமிழ்தான் என்பேன். அமுதென்பேன், மெய் அழகென்பேன், வாழும் மூச்சென்பேன், தமிழ்தான் என்பேன். கலை என்பேன், காணும் விழி என்பேன், ராகம் நான் என்றால் இசை நீ என்பேன். சொல்லுக்கு தமிழே சொந்தம், தமிழுக்கு அமுதே சொந்தம். சொல்லுக்கு தமிழே சொந்தம், தமிழுக்கு அமுதே சொந்தம். அமுதத்துக்கு மாலை சூட்டி மகிழ்வோமா, நம் தமிழுக்கொரு மகுடம் சூட்டி புகழ்வோமா. அமுதத்துக்கு மாலை சூட்டி மகிழ்வோமா, நம் தமிழுக்கொரு மகுடம் சூட்டி புகழ்வோமா. தமிழாலே உயிர் செய்து தமிழுக்காய் வளர்ந்தேன். செந்தமிழே ஓடிவா, செந்தமிழே பாடிவா. உயிரின்றி உடலில்லை, உன் உணர்வின்றி நான் இல்லை. தமிழின்றி மொழியே ஏதம்மா. உயிரின்றி உடலில்லை, உன் உணர்வின்றி நான் இல்லை.
தமிழின்றி மொழியே ஏதம்மா. பச்சை பட்டாடை உடுத்திய தேயிலை தோட்டங்கள், பச்சை பட்டாடை உடுத்திய தேயிலை தோட்டங்கள், மலை முகடுகளை தழுவிச் செல்லும் வெண்மேகங்கள், வானுயர நெடிதாய் நிமிர்ந்து நிற்கும் இயற்கை மரங்கள், மங்கையரின் மனம்போல் என்றும் குளிர்ச்சியாய் காலநிலை, சில்லென பெய்து சிலிர்க்க வைக்கும் சிறு தூறல் மழை, வண்ண விளக்கு அலங்காரம் போல் வண்ண மலர்களின் மாயாஜாலம், கங்கை யமுனைக்கு ஒத்த வற்றாத ஜீவ நீர்நிலைகள், துன்பம் யாதென்று அறியாது துள்ளித் திரியும் அழகு மான்கள், கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் உழவனின் காலடி சுவடுகள், பல இன மக்களோடு பல மொழி மக்களோடு பரந்த பாரதம் இங்கு காண், பல இன மக்களோடு பல மொழி மக்களோடு பரந்த பாரதம் இங்கு காண். வானூர்தி வசதி இல்லை, ஆனாலும் வானம் எங்கள் வசப்படும். நீலவண்ண போர்வையோடு மலைகளின் அரசி எங்கள் நீலகிரி, நீலவண்ண போர்வையோடு மலைகளின் அரசி எங்கள் நீலகிரி, காண கிடைக்கா இக்குறிஞ்சி மாநகராம் உதகையில் புத்தகத் திருவிழா, காண கிடைக்கா இக்குறிஞ்சி மாநகராம் உதகையில் புத்தகத் திருவிழா. புத்தகம், புத்தகமே உன்னை அகர வரிசையில் கவி வடித்திடவா? அறிவு திருக்கோவிலே அகரம் என்ற எழுத்தோடு திறந்திட்ட முதல் புத்தகம், அறிவு திருக்கோவிலை அகரம் என்ற எழுத்தோடு திறந்திட்ட முதல் புத்தகம், ஆரம்ப பள்ளியில் வண்ணத்து பூச்சியாய் வண்ணங்களின் ஓவியமாய் புத்தகம், இனிய தாய்மொழியை கற்றிட அவரவர் தாய்மொழியில் இன்னமுது புத்தகம், ஈடில்லா அறிவு களஞ்சியமாய் எண்ணற்ற தலைப்புகளில் புத்தகம், உணர்வுகளை தட்டி எழுப்பும் உயர் சிந்தனை கொண்ட உன்னத புத்தகம், ஊற்று நீர் சுரந்திடுதற் போற கற்றிட தூண்டிட வேண்டும் புத்தகம், எண்ணும் எழுத்தும் கண்ணென போற்றிடும் விதமாய் அச்சில் வேண்டும் புத்தகம், ஏற்றம் வாழ்வில் காண ஏணிப்படியாய் இருந்திட வேண்டும் புத்தகம், ஐயம் தெளிவிக்கும் அகராதியாய் ஆன்றோர் வகுத்திட்ட புத்தகம், ஒப்பில்லா இலக்கியங்களும் காவியங்களும் ஒப்பனை செய்து பார்க்கும் புத்தகம், ஓலை சுவடி முதல் கணினி புத்தகம் வரை பல்வேறு வகைகளில் புத்தகம், ஔவையின் ஓரடி ஆத்திச்சூடி முதல் கோடிக்கணக்காக அச்சில் ஏறும் புத்தகம், எஃகின் உறுதியாய் கற்றவை மனதில் பதியும் விதமாய் இருந்திட வேண்டும் புத்தகம், எஃகின் உறுதியாய் கற்றவை மனதில் பதியும் விதமாய் இருந்திட வேண்டும் புத்தகம். வெற்று காகிதம், வெற்று காகிதம் அச்சில் ஏறியதும் பிறக்கும் பல நாமங்கள் பல பரிமாணங்கள், வெற்று காகிதம் அச்சில் ஏறியதும் பிறக்கும் பல நாமங்கள் பல பரிமாணங்கள், மழலைக்கு தாலாட்ட, குழந்தைக்கு குதூகலிக்க, மாணாக்கருக்கு பாடநூலாய், இதிகாச பேருணர்வாய், இலக்கிய பேரூற்றாய், இல்லத்தரசிக்கு முத்தாரமாய், பாட்டிக்கு நாவலாய், அறிஞருக்கு ஆய்வு நூலாய், ஆன்மீக தொண்டருக்கு பக்தியாய், இளைஞருக்கு பொது அறிவாய், நாளிதழாய் வார இதழாய், நாவலாய் கவிதையாய், பல்வேறு பரிமாணங்களாய் பல நாமங்களில் அச்சேறினாய், பல்வேறு பரிமாணங்களாய் பல நாமங்களில் அச்சேறினாய். புத்தகமே உன்னை பகர வரிசையில் கவி வெடித்திடவா? பண்டிதர் முதல் பாட்டாளி வரை படித்து மகிழ்ந்திட வேண்டும் புத்தகம், பண்டிதர் முதல் பாட்டாளி வரை படித்து மகிழ்ந்திட வேண்டும் புத்தகம், பாங்கான எழுத்து கோர்வையால் நம்மை பக்குவப்படுத்தும் புத்தகம், பின்னாளில் கவலையின்றி இருக்க கற்று தெளிந்திட வேண்டும் புத்தகம், பீடத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்திடவும் வேண்டும் புத்தகம், புத்தாக்கம் பெறுவதற்கும் புரிதலை உண்டாக்கவும் வேண்டும் புத்தகம், பூவோடு சேர்ந்த நாரைப் போல மனம் பரப்பிட வேண்டும் புத்தகம், பெருமைமிக்க மனிதனாய் நிமிர்ந்து நிற்க துணை நின்றிடும் புத்தகம், பேணி காத்திடும் விதமாய் இருத்தல் வேண்டும் புத்தகம், பைந்தமிழ் மனம் உலகில் பரப்பிட நாம் படித்திட வேண்டும் புத்தகம், பொறுமையாக ரசித்து படிக்கும் வண்ணம் இருக்க வேண்டும் புத்தகம், போட்டித் தேர்வுகளில் புரிந்து உணர துணையாய் நிற்கும் புத்தகம், பௌர்ணமி நிலவாய் நம்மில் ஒளி வீசிட துணை நிற்க வேண்டும் புத்தகம், பௌர்ணமி நிலவாய் நம்மில் ஒளி வீசிட துணை நிற்க வேண்டும் புத்தகம். புத்தகமே உன்னை ககர வரிசையில் கவி வடித்திடவா?
கற்பனை வளத்தை சேர்த்து வழங்கும் கவிதை. கற்பனை வளத்தை சேர்த்து வழங்கும் கவிதை காலத்தால் அழியாத கோலமாய் காப்பியங்கள், கிரீடமாய் மொழிக்கு அழகு சேர்க்கும் இலக்கணங்கள், கீர்த்திமிக்க அறிஞர்களின் ஆன்மீக கட்டுரைகள், குழந்தை செல்வங்கள் குதூகலித்து மகிழ கதைகள், கூறிய அறிவுசார் விளக்கம் அளிக்கும் விஞ்ஞான நூல்கள், கெடுதல் தன்னிலிருந்து விடுவிக்கும் நன்னறி நூல்கள், கேள்விகள் 1000 விடைக்கு பொது அறிவு களஞ்சியம், கையடக்க அகராதி முதல் விளக்க உரை அகராதியும், கொள்கைப்பற்று பறைசாற்றும் அரசியல் விமர்சனங்கள், கோடி கொடுத்தாலும் கிடைத்தற்கரிய புத்தக அரங்கு, கோடி கொடுத்தாலும் கிடைத்தற்கரிய புத்தக அரங்கு, கௌரவமாய் போற்றிடுவோம் புத்தகத்தின் மகிமை அறிந்து, கௌரவமாய் போற்றிடுவோம் புத்தகத்தின் மகிமை அறிந்து. புத்தகமே உன்னை புரிந்திட்டால் புத்தாக்கமே, புத்தகமே உன்னை புரிந்திட்டால் புத்தாக்கமே, கவிஞன் கையில் எழுதுகோல் கவிதை தொகுப்பாய் புத்தகம். வாசிக்கும் பழக்கம் நம்மில் சுவாசிக்கும் பழக்கமாய் வேண்டும், வாசிக்கும் பழக்கம் நம்மில் சுவாசிக்கும் பழக்கமாய் வேண்டும். பலமாய் வாழ வழியுண்டு பாலமாய் புத்தகம் துணையுண்டு, பலமாய் வாழ வழியுண்டு பாலமாய் புத்தகம் துணையுண்டு. நீலக்குறிஞ்சி மாமலையில் நீங்கா இன்பம் அடைந்திட்டோம், கடலுக்கொரு விளக்கு கலங்கரை விளக்கு, கவின் வாழ்வுக்கு புத்தகமே விளக்கு. கடலுக்கொரு விளக்கு கலங்கரை விளக்கு, கவின் வாழ்வுக்கு புத்தகமே விளக்கு என்று கூறி எனது கவியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புத்தகங்களை பற்றி கவிதை வாசித்தார் நண்பர் சுரேஷ். நான் புத்தகத்தை பற்றி என்னுடைய சில கவிதைகளை தருகிறேன். நான் முதலில் சொல்லுகிற கவிதை ஆனந்த விகடனில் எல்லோரும் படியுங்கள், படிப்பதுதான் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி என்று கவிஞர் வாலி தன்னுடைய நினைவு நாடாக்கள் என்கிற தொடரிலே ஒரு அத்தியாயத்தில் எழுதினார். அந்த அத்தியாயத்தை முடிக்கின்ற பொழுது என்னுடைய இந்த கவிதையை குறிப்பிட்டிருந்தார். என் நண்பர் நெல்லை ஜெயந்தா சொல்வதை கேளுங்கள் என்று என்னுடைய கவிதையை குறிப்பிட்டிருந்தார். அது இந்த கவிதை. புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். மனிதர்களை விட்டு தொலைவில் இருப்பதே புத்தகங்களுக்கு பிடிப்பதில்லை, மனிதர்களை விட்டு தொலைவில் இருப்பதே புத்தகங்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால்தான் அவை பக்கமாகவே இருக்கின்றன, அதனால்தான் அவை பக்கமாகவே இருக்கின்றன. நல்ல புத்தகங்களில் அத்தனை பக்கங்களும் அட்டையாகவே இருக்கும், நல்ல புத்தகங்களில் அத்தனை பக்கங்களும் அட்டையாகவே இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் உறிஞ்சிவிடும் உங்களை, ஒவ்வொரு பக்கமும் உறிஞ்சிவிடும் உங்களை. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? பள்ளிகளுக்கு போன மற்றவர்கள் பார்த்ததெல்லாம் மாணவர்களின் புத்தக பையை. இந்தியாவிலேயே காமராஜர் தான் பார்த்தார் இறைப்பையை. பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள். புத்தகங்கள் இருக்குமிடம் பொதுவாக அமைதியாக இருக்க வேண்டும், புத்தகங்கள் இருக்குமிடம் பொதுவாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பார்கள். காரணம் தெரியுமா? காகிதங்களுக்காக அழிக்கப்பட்ட காடுகளை நினைத்து, காகிதங்களுக்காக அழிக்கப்பட்ட காடுகளை நினைத்து மனதிற்குள்ளேயே புத்தகங்கள் மௌன அஞ்சலி செலுத்துவதால் புத்தகங்கள் இருக்குமிடம் பொதுவாய் அமைதியாய் இருக்க வேண்டும். நன்றி. அடுத்து நாம் அழைக்கின்ற கவிஞர் சங்கரன் பணம் என்கிற கவிதையோடு வருகிறார். பணத்தோடு வருகிறார், பணத்தோடு செல்வார் என்று நம்புகிறோம். பையோடு வருகிறார், போகும்போது கையோடு பணத்தோடு போவார். எங்கள் குலதெய்வமாம் எத்தையம்மனுக்கு ஒரு சிறு கவிதாஞ்சலி. மின்னற்பூ முகமெடுத்து மின்னும் பொன்னாய் உடலெடுத்து தும்பைப்பூ துகிலுடுத்தி தூயவளே நீ வரவேண்டும். வளமார்ந்த குன்றுகளை வானுயர்ந்த சிகரங்களை உன் கோலின் கீழ் ஆண்டவளே வடுகர் குலக்குழந்தே நீ வரவேண்டும்.
என் விழியின் நீரை துடைப்பதற்கும் வேதனையாவும் தீர்ப்பதற்கும் விலை மதிப்பில்லா மாணிக்கமே விரைந்து வேண்டும். வெண்குடை ஏந்தி நிற்கின்றோம், வேய்குழல் கானம் இசைக்கின்றோம். பொன்னொழி சிந்தும் பூமகளே, உன் மக்களை காக்க நீ வர வேண்டும். நீலகிரி மக்களை காக்க நீ வர வேண்டும். இந்த மாலை நேரத்தில் கருமேகங்கள் உதகையை சூழ்ந்திருக்க, அந்த கருக்களிலிருந்து ஒரு வெளிச்சம் தர இங்கு வருகை தந்திருக்கும் மாலை சூரியனாம் அவைத்தலைவர் அவர்களை வணங்கி இங்கு வருகை தந்திருக்கும் கவிஞர்கள் அனைத்தையும் வாழ்த்தி, இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று கொண்டு என்னுடைய கவிதையை ஆரம்பிக்கிறேன். காதலின் பரவசம், அன்பின் அரவணைப்பு, பாசத்தின் பிணைப்பு, கோபத்தின் வெளிப்பாடு, ஆசையின் அல்லல், சோகத்தின் அவலம், இப்படி எல்லா கற்பனைகளையும் காகிதத்தில் வடிப்போம். இங்கே காகிதமே கற்பனை என்றால் சற்றே தடுமாறித்தான் போனேன். தடுமாற்றத்தின் காரணம் கற்பனை வறட்சியாய் அல்ல, பொங்கி வரும் கற்பனையில் எதை வடிப்பது, எதை விடுப்பது, எதை விடுப்பது, எதை தொடுப்பது என்ற ஒரு சிறு தடுமாற்றம். பணம், அச்சடித்த காகிதம் ஆண்டவன் சந்நிதியிலும் அதிகாரம் செய்கிறது. அச்சடித்த காகிதம் ஆண்டவன் சந்நிதியிலும் அதிகாரம் செய்கிறது. அட்சனை தட்டில் 1000 ரூபாயை அழகாய் வைத்தால் ஆண்டவன் சூடிய மாலையும் ஆசாமியின் கழுத்தில் விழும். வேகாத வெயிலில் விதியே என்றுழைப்பம் வேதனையோடு உழலும் போது அரிதாரம் பூசியவனும் அடியாளாயிருந்து ஆண்டவனாய் மாறியவனும் தனி தேசத்தையே உருவாக்கும் வல்லமை எதனால் வந்தது? பாழாய்ப்போன இந்த பணத்தால் தானே வந்தது. வெண்ணை வீடாக்கி மண்ணை மஞ்சமாக்கி வீதியோரத்தில் லட்சக்கணக்கோர் விதியே என வாழும் நாட்டில் 5000 கோடியில் ஆடம்பர திருமணம் யாரால் இயலும்? பச்சை நோட்டை பதுக்கியோரால் மட்டுமே முடியும். மாடாய் உழைப்பவன் மண்ணிலே உழலும் போது மட்டை பிடிப்பவன் கோடியில் புரள்வது எப்படி? மாடாய் உழைப்பவன் மண்ணிலே உழலும் போது மட்டை பிடிப்பவன், கிரிக்கெட் மட்டை பிடிப்பவன் கோடியில் புரள்வது எந்த வகையில் நியாயமானது? எண்ணி பார்த்தேன், விளங்கவில்லை. விளக்குவோரும் யாரும் இல்லை. இன்று அதிகாலை வெள்ளி முளைக்கும் வேளை தெள்ளத் தெளிவாய் ஒரு கனா கண்டேன். 10 லட்சம் கோடி பணம் படைத்த தனவந்தன் ஒருவர் என்னை போன்ற 10 லட்சம் வறியோரை வரிசையாய் நிற்க வைத்து ஆளுக்கு 1 கோடி என பகிர்ந்தடிப்பதால் கனா கண்டேன். 10 லட்சம் கோடி பணம் படைத்தவன் என்னை போன்ற வறியோரை 10 லட்சம் பேரை வரிசையாய் நிற்க வைத்து ஆளுக்கு 10 லட்சம் இனாமாய் அளிப்பது போல் கனா கண்டேன். அதிகாலை கனவு பலிக்கும் என்பார்களே, பலிக்குமா தோழர்களே? கோடியில் புரண்டு கோபுரத்தில் வாழ்பவனின் இல்ல திருமணத்தில் ஓர் அழைப்பிதழின் விலை 6 கோடி ரூபாய். கோடியில் புரண்டு கோபுரத்தில் வாழ்பவனின் இல்ல திருமணத்தில் ஓர் அழைப்பிதழின் விலை 6 கோடி ரூபாய். சற்றே திரும்பி பார்த்தேன். கும்பி எறிந்து கோவணத்தோடு குடிசையில் வாழ்ந்தவன் உப்பிட்ட கூழுக்கு அலையும் போது பெரும்பாடு. இந்த வேறுபாடு எதனால்? எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த சுபயோக சுபவேளை எப்போது வரும்? எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த சுபயோக சுபவேளை எப்போது வரும்? பால்மணம் மாறா பச்சளம் குழந்தையை பாழ் குடிசையிலே கிடத்திவிட்டு பாதையோரத்தில் சோரம் போகிறதே எங்கள் தாய்க்குலம். பால்மணம் மாறா பச்சளம் குழந்தையை பாழ் குடிசையிலே கிடத்திவிட்டு பாதையோரத்தில் சோரம் போகிறதே எங்கள் தாய்க்குலம். பட்டுடுத்தி உங்கள் பகட்டி காட்டவா? அந்த பச்சளம் குழந்தைக்கு புட்டிப்பால் வாங்கவா? பட்டுடுத்தி உங்கள் முன் பகட்டி காட்டவா? அந்த பச்சிளம் குழந்தை பட்டு போகாமல் இருக்க புட்டிப்பால் வாங்கவா? எதற்காக அந்த அன்னை சோரம் போகிறாள்?
சற்றே யோசித்து பாருங்கள். இந்த வேலை விடிய வேண்டாமா? எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை வர வேண்டாமா? அடுத்து என்ன முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்கிறார். கடிதம். கடிதத்தான் எத்தனை வகை. காரிகைக்கு எழுதும் காதல் கடிதம், தந்தைக்கு எழுதும் தேவை கடிதம், அன்னைக்கு எழுதும் பாசக்கடிதம். அந்த கடிதங்களும் கைபேசியின் முகநூலின் முள் முற்றாக அழிந்து போயின் இருப்பினும் என் மனம் கவர்ந்த காரிகைக்கு நான் படித்த காதல் கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் குற்றமில்லை என நினைக்கிறேன். மன்னவன் நான் இங்கு உன் நினைவாக விழித்திருக்க, அன்னவள் நீ அங்கு என் நினைவகற்றி உறங்கியதேன். அந்த காலை பொழுதும் அங்கு சாய்ந்த பின்னர் அந்தி மாலை பொழுதில் இந்த மயக்கமும் ஏன்? விண்ணென்ற வீதியில் ஆதவன் மறைந்த பின்னே தன்னென்ற வெண்மதி ஒளி வீசுவதேன்? வையமேய ஒளியால் குளிர்ந்திருக்க என் மெய் மட்டும் வெம்மையால் வாடுவதேன்? துள்ளித்திரிந்த ஆவினங்கள் துயருகின்ற வேளையிலே பள்ளி கொண்ட புள்ளினங்கள் பண்ணிசைக்க மறந்ததுமேன்? துள்ளித்திரிந்த ஆவினங்கள் துயருகின்ற வேளையிலே பள்ளி கொண்ட புள்ளினங்கள் பண்ணிசைக்க மறந்ததுமேன்? உதயமான இவ்வுலகம் மோனத்தில் மூழ்கிய பின் இதயத்தின் தாபம் மட்டும் அடங்காமல் அலைவதுமேன்? உதயமான இவ்வுலகம் மோனத்தில் மூழ்கிய பின் இதயத்தின் தாபம் மட்டும் அடங்காமல் அலைவதுமேன்? அல்லிக்கு நிலவென்றும் ஆதவன் கமலத்தின் துணையென்றும் அதர் தேருக்கு வண்டென்றும் நியதியும் வகுத்ததேன்? உடலுக்கு உயிரென்று நான் உன்னை நினைத்திருக்க உள்ளத்தை நோக வைத்து பாராமல் இருப்பதுமேல். வாலிபர்களே, புத்தகம் வாசியுங்கள். இதை போல அழகான கவிதை எழுதலாம். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. பணமும் பலம்தான் என்பதை மறுக்க முடியாது. புத்திசாலியான கணவர்களுக்கு தெரியும், மின்சாரம் தயாரிக்கும் தண்ணீரை தடுக்க காட்டில் அணை கட்ட வேண்டும், சம்சாரம் தயாரிக்கும் கண்ணீரை தடுக்க நோட்டில் அணை கட்ட வேண்டும். பாரதிக்கும் பணத்திற்கும் உறவே இல்லை. ஆம், எனக்கு தெரிந்து பாரதிக்கும் பணத்திற்கும் உறவே இல்லை. அதனால்தான் பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், அவன் சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். அவன் வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். காசு கொடுத்து எதையும் வாங்கலாம் என்பவர்கள் காது கொடுத்து இதை வாங்க வேண்டும். அன்று காந்தியிடம் பணமில்லை, ஆனால் இன்று காந்தி இல்லையெனில் அது பணமே இல்லை. பணம் உணர்த்துகிற வாழ்க்கை இதுதான். அதை நினைவூட்டிய கவிஞருக்கு நன்றி. பெயர் சங்கரன் என்பதாலோ என்னவோ தெரியவில்லை, அவர் ருத்ரதாண்டமே மாடினார். அடுத்து கடிதம் பற்றி பாட வருகிறார் கவிஞர் லோகிதாஸ். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவைக்கும் அவையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். காகிதம் ஓர் ஆயுதம் என்ற தலைப்பில் என் கவிதை அமையப் போகிறது. பாடுபொருளாக நான் தேர்ந்தெடுத்தது கடிதம். மனிதனால் உருவாக்கப்பட்ட மகத்துவம், மரம் தரும் ஆயுதம் இந்த காகிதம். எழுதிய கடிதம் மக்கும், ஆனால் கடிதத்தின் மதிப்பு, அதனால் உண்டான மாற்றங்கள், மகிமைகள் மங்காது, மறக்காது. தகவலை பரிமாற உள்ளத்தில் உள்ளதை எழுத்துக்களால் கொட்டி உணர்வுகளை ஒட்டி திறம்பட படைப்பது கடிதம். பெண் அடிமைத்தனம் நீங்க பெண் கல்வி ஓங்க, பெண் அடிமைத்தனம் நீங்க பெண் கல்வி ஓங்க, ஆண் பெண் சமத்துவம், ஆம் ஆணும் பெண்ணும் சமம்தான் என்பதை நிலைநாட்ட அடித்தளமாக அமைந்தது அந்த எலிசபெத் கேடியின் கடிதம். அறிவியல் ஆக்கப்பூர்வமானதா அழிவுபூர்வமானதா? ஆம், பயன்படுத்தும் விதத்தில் பயனளிக்கும். 2ஆம் உலகப் போரில் எயின்ஸ்டீனின் அந்த கடிதம் அணு ஆயுத துவக்கத்தை துயரத்தை தட்டி எழுப்பி போரின் திருப்பு முனையாக அமைந்தது. கருப்பர் வெள்ளையர் என்ற பாகுபாட்டை ஒழித்து
கருப்பின அடிமையை அழித்து குடியுரிமை சிந்தனையை கொடுத்தது ஒரு ஆயுதம். ஆம், அதுதான் வரலாற்றில் இடம் பிடித்த மார்ட்டினின் கடிதம். அடிமைத்தனத்தை வெளிக்கொணர்ந்து அதன் துயரத்தை, துன்பத்தை, அழுகை, பட்டினி போன்ற கஷ்டங்களை வெட்ட வெளிச்சமாக்கி அடிமைத்தனத்தை எதிர்க்க அடித்தளம் அமைத்தது. அடிமைத்தனத்தை எதிர்க்க அடித்தளம் அமைத்தது ஹாரிட் பீச்சரின் காகிதத்தால் ஆன ஆயுதம், அதுதான் கடிதம். பல லட்சம் மக்களை பாரபட்சமின்றி கொன்று குவித்த அந்த சர்வாதிகாரி, வரலாறு மறைக்காத அந்த வீரர், அவருக்கே அகிம்சைதான் என் வழி, அதுவே சிறந்த வழி, அவருக்கே அகிம்சைதான் என் வழி, அதுவே சிறந்த வழி என்று அஞ்சாமல் அந்த வரிகளை கொண்டு சென்றது ஒரு கடிதம். அதுதான் அண்ணல் காந்தியடிகள் அடால்ஃப் ஹிட்லருக்கு எழுதிய கடிதம். அகிம்சைக்கு ஆயுதம் இல்லை என எண்ணி விடாதீர்கள், அகிம்சைக்கு ஆயுதம் இல்லை என எண்ணி விடாதீர்கள். இதோ மிகவும் பலமான ஆயுதம் இருக்கிறது, கடிதமாக. எல்லா குழந்தைகளுக்கும், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வேண்டி உலக அரங்கில் முக்கிய கடிதமாக மாறியது அந்த இளமங்கை மலாலாவின் கடிதம். அணு ஆயுதத்தால் ஏற்படும் அழிவை அப்பட்டமாக்கி சோவியத் யூனியனையே கடிதம் என்ற ஆயுதத்தை கொண்டு எதிர்த்தார் அந்த அறிவு சுடர் கொண்ட அறிவியலாளர் ஆண்ட்ரி சகாரோவ். பிறந்து 10 நாளாக குழந்தை இறந்தது. அந்த இளம் மங்கைக்கு புரிந்தது மருத்துவத்தின் மகிமை. அந்த இளம் மங்கைக்கு புரிந்தது மருத்துவத்தின் மகிமை. படிக்க முயற்சித்தால் வெளிநாடு சென்று படிப்பை முடித்தாள். படிக்க முயற்சித்தால் வெளிநாடு சென்று படிப்பை முடித்தாள். பின் கடிதம் எழுதினால், என் சேவை என் வாழ்நாள் முழுவதும் பாவப்பட்ட பெண்களுக்கு உதவுவது என்றால் எண்ணி பாருங்கள் அந்த கடிதத்தின் உணர்வை. கடிதம் ஒரு உணர்வு என்றேன். ஆம், இந்திய இரும்பு மனிதர், இந்திய இறையாண்மையின் தந்தைக்கு எழுதிய கடிதத்தை பார்த்தால் புரியும் அந்த கடிதங்களில் அவர்களின் நட்புணர்வை. ஆபத்தான திட்டங்களை, சிந்தனைகளை மறைமுகமாக வெளிக்கொணர சிறந்தது கடிதம். உன் பலத்தை நீயே அறியலாம், பேப்பர் பேனாவை விட பெரிய ஆயுதம் ஒன்றுமில்லை என நீ எண்ணினாள். உன் பலத்தை நீயே அறியலாம், பேப்பர் பேனாவை விட பெரிய ஆயுதம் ஒன்றுமில்லை என நீ எண்ணினாள். காகிதம், பேனா இரண்டையும் கொண்டு சமத்துவத்தை ஏற்படுத்தலாம், கருணையை உருவாக்கலாம், சிந்தனையை தூண்டலாம், மாற்றத்தை ஏற்படுத்தலாம், சரித்திரம் படைக்கலாம். ஒரு தனி மனிதன் உலகத்தை எதிர்க்க காகிதம் எனும் ஒரு ஆயுதம் அவன் கையில் இருந்தால் போதும். உணர்வு என்றாலே நம் உள்ளத்தில் தோன்றும் உன்னத உணர்வு, அது காதல். கடிதம் இல்லாமல் காதலா? ஐயகோ, இல்லை இல்லை. பிரிக்க முடியாத சம்பந்தம் ஏதோ இருக்கிறது. அது காதலுக்கும் கடிதத்திற்கும் இடையிலான பந்தம். ஏனோ தெரியவில்லை, காதல் என்று வந்துவிட்டால் அனைவரும் கவிஞராகி விடுகிறார்கள். கவி புலமையா காதலா என்பதை நான் அறியவில்லை. சென்றதோ சிறைவாசம், நடந்தது கடித பரிமாற்றம். சென்றதோ சிறைவாசம், நடந்தது கடித பரிமாற்றம், வென்றது காதல். ஆம், அந்த காதலர்கள் தான் மது, பிரேமிலா. இவர்கள் கடிதங்கள் கொண்டு சென்றது வெறும் வார்த்தைகளை அல்ல, காதல் உணர்வுகளை. புரிந்து கொள்ளுங்கள், கடிதம் வெறும் காகிதம் அல்ல, உணர்வுகளை ஏற்றிச் செல்லும் ஆயுதம். கடிதம் வெறும் காகிதம் அல்ல, உணர்வுகளை ஏற்றிச் செல்லும் ஆயுதம். வரலாற்றை புரட்டி போட்டதும் உரிமைகளை தட்டி கேட்டதும், வரலாற்றை புரட்டி போட்டதும் உரிமைகளை தட்டி கேட்டதும், மாற்றங்களை அள்ளி கொடுத்ததும் இன்பத் துன்பங்களை தூக்கிச் சென்றதும், மாற்றங்களை அள்ளி கொடுத்ததும் இன்பத் துன்பங்களை தூக்கிச் சென்றதும் இந்த கடிதங்களே. காகிதங்களின் மகத்துவம் அறிவோம், கடிதங்கள் எழுதுவோம். நன்றி. சுருக்கமான கடிதத்தை வாசித்த கவிஞருக்கு நன்றி. கடிதம். கல்லூரி விடுதிக்கு அம்மா எழுதும் கடிதத்தில் தெரியும் தாய்ப்பால் வாசம். பணவிடைத்தாள்களின் அடியில் மட்டுமே வரவேற்கப்படுகின்றன அப்பாவின் கடிதங்கள். மணி ஆர்டர் ஃபார்ம் என்கிற பணவிடைத்தாள்களின் அடியில் மட்டுமே வரவேற்கப்படுகின்றன அப்பாவின் கடிதங்கள். காதலிக்கும் போதுதான் தெரிய வந்தது, கடிதங்களை படித்தும் பசியாறலாம் என்று. பிரசவத்திற்கு பிறந்தகம் போன மனைவிகளின் கடிதங்களால் காப்பாற்றப்படலாம் பல கணவர்களின் கற்பு. இப்பொழுதெல்லாம் என் கண்களில் படுகின்றன அலைபேசிகள். இப்பொழுதெல்லாம் என் கண்களில் படுகின்றன அலைபேசிகள் கடிதங்களின் சவப்பெட்டியாக. என் காதலை ஏற்க மாட்டேன் என்று எனக்கு எழுதிய என் கல்லூரி தோழிக்கு அன்று நான் எழுதிய பதில் கடிதத்தை இன்று உங்கள் முன் படிக்கிறேன். அன்பிருந்தவளே, நீ அனுப்பிய கடிதம் கிடைத்தது. அன்பிருந்தவளே, நீ அனுப்பிய கடிதம் கிடைத்தது. நீ பதிலாய் அனுப்பிய இந்த கடிதமே என் வாழ்க்கையை கேள்வியாக்கிவிட்டது.
வரி வடிவம்தானே வழக்கம், வரி வடிவம்தானே வழக்கம், எப்படி உனக்கு மட்டும் எழுத வருகிறது வலி வடிவத்தில், எப்படி உனக்கு மட்டும் எழுத வருகிறது வலி வடிவத்தில். உன் ஒற்றை கடிதம் பிப்ரவரி 14 என் எல்லா நாட்காட்டியிலும் கிழித்துவிட்டது. தலைவி, நான் மட்டும்தான் தபால் பெட்டியில் புதைக்கப்பட்டவன். தலைவி, நான் மட்டும்தான் தபால் பெட்டியில் புதைக்கப்பட்டவன். சொல்லிவிடு, காதலை மதத்தின் பெயரால் மறுத்த இந்த கடிதத்தை என்ன செய்வது? காதலை மதத்தின் பெயரால் மறுத்த இந்த கடிதத்தை என்ன செய்வது? உன் மதப்படி புதைப்பதா, இல்லை என் மதப்படி எரிப்பதா? கடிதங்களை நினைவூட்டிய கவிஞருக்கு நன்றி. அடுத்ததாக சுவரொட்டி, காகிதம் ஒரு ஆயுதம், சுவரொட்டி என்ற பாட வருகிறார் கவிதாயினி ஜெயக்குமாரி. அரசியலில் இருப்பவருக்கு ஏற்ற தலைப்பு சுவரொட்டி. பித்த கவிபேசி பிதற்றும் பூங்கவியன் நித்த கனவிலுமே நின்றாடும் நிறைதமிழே, சித்திரச் செம்புவாய் சின்னவளின் உயிரினிலே நித்திலமே நீயே நிறைவாய். என்றும் உன்னை நினைத்திருப்பேன், என்றாவது ஒரு நாள் மறந்திருப்பேன், அந்த நாள் மண்ணில் புதைந்திருப்பேன். தமிழே, உன்னை மறந்த நாள் இந்த மண்ணில் புதைந்திருப்பேன். சுவரொட்டி. அரசியல் தொடங்கி ஆன்மீகம் வரை பொய்களின் வாழ்த்துரை அடையாளம். அரசியல் தொடங்கி ஆன்மீகம் வரை பொய்களின் வாழ்த்துரை அடையாளம். சாலைகளில் அனாதையாய் நிற்கும் சுவர்களின் நிர்வாணம் மறைக்க, சாலைகளில் அனாதையாய் நிற்கும் சுவர்களின் நிர்வாணம் மறைக்க வண்ணங்களின் கலவை. வெற்றுச் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளின் அன்றாட ஆகாரம். ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் வார்த்தை போர் புரியும் தெருவோர மேடை. ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் வார்த்தை போர் புரியும் தெருவோர மேடை. தள்ளுபடி திருவிழாக்களின் தில்லுமுள்ளு வெளிச்சம் நீ. சுவரொட்டியே, தள்ளுபடி விழாக்களின் தில்லுமுள்ளு வெளிச்சம் நீ. ஒப்பனை உலகத்தின் ஒட்டுமொத்த சந்தை நீ. ஒப்பனை உலகத்தின் ஒட்டுமொத்த சந்தை நீ. நட்சத்திர மாநாடுகளின் நம்பிக்கை நாயகன் நீ. பல நேரங்களில் சாலையோர மனிதர்களின் குளிர்கால போர்வை நீ. இரவில் திடீரென முளைத்து சில நேரங்களில் பகலில் உயிர் துறக்கும் மனித குழந்தை நீ. வாழ்த்துக்கள், நன்றி. அளவு சின்ன சுவரொட்டியாக இருந்தது. எனக்கு தெரிந்து இவ்வளவு சிறிய சுவரொட்டி ஒட்டி அரசியல்வாதி நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எனக்கு தெரிந்து இந்தியா சுவரொட்டி இரண்டுக்குமே ஒற்றுமைகள் உண்டு. இரண்டின் பிறப்பும் இரவில்தான். இரண்டின் பிறப்பும் இரவில்தான். இரண்டையும் சுரண்டுபவர்களை இப்பொழுதும் பார்க்கலாம். தெருவில்தான் திரிகிறார்கள். உண்மையில் சுவரொட்டியையும் தேசத்தையும் சுமப்பவர்கள். கையில் பசை இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள், சுவரொட்டியையும் இந்தியாவையும் சொந்தமாக்கி விடலாம். நினைவூட்டிய கவிதாயினிக்கு நன்றி. அடுத்ததாக பத்திரிகை தலைப்பில் பாட வருகிறார் கவிஞர் விவேராஜு.
அவையை அலங்கரிக்கும் விருந்தினரே, சக கவிஞர்களே, பார்வையாளர்களே, இம்மலை மாவட்ட மனிதனின் மாலை வணக்கம். நேற்றிரவு 9:15 மணிக்குத்தான் எனக்கான கவிதை தலைப்பு பத்திரிகை என்பதனை வாட்ஸ்அப் செய்தி மூலம் அறிந்தேன். எழுதி வைத்த 40 வரி கொண்ட கவிதையாவும் வீணா என சற்றே வெகுண்டேன். பின் தணிந்தேன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்பார்கள். கம்பன் வீட்டில் நான் இல்லை. இரவல் வாங்க கவிப்பாடும் கட்டுத்தறியும் இங்கில்லை. எழுதி வைத்த கவிதையுள் 4 வரிகளை பத்திரிகை பற்றியது ஆனதினால் இவ் அரங்கில் ஓரமாய் சாய்ந்து எழுதிய இன்னும் சில வரிகளுடன் இப்பொழுது நான் கவிதையுடன். கல்வெட்டில் கண்டதையும் ஓலையில் சிதிலமாய் சிதைந்ததையும் நகல் எடுக்க காகிதமே ஆயுதமானது. கல்வெட்டில் கண்டதையும் ஓலையில் சிதிலமாய் கிடந்ததையும் நகல் எடுக்க காகிதமே ஆயுதமானது. பத்திரிகைகளின் பெருக்கம் கொண்டே மொழி செம்மொழியுற்று செம்மொழிக்கான தடம் பதித்தது. பத்திரிகைகளின் பெருக்கம் கொண்டே மொழி செழுமையுற்று செம்மொழிக்கான தடம் பதித்தது. சுதந்திர வேட்கை வேகம் எடுக்க அந்நாளைய சுதேசி நாள் ஏடுகளே மூலக்காரணி என்பார்கள். சுதந்திர வேட்கை வேகம் எடுக்க அந்நாளைய சுதேசி நாடேடுகளே மூலக்காரணி என்பார்கள். கத்தியின்றி இரத்தமின்றி யாம் பெற்ற சுதந்திரத்தின் ஒற்றை ஆயுதமே காகிதம் ஆனது அன்று. கத்தியின்றி இரத்தமின்றி யாம் பெற்ற சுதந்திரத்தின் ஒற்றை ஆயுதமே காகிதம் ஆனது அன்று. பத்திரிகை காகிதமும் ஆயுதமே என்பதை தான் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்றானோ பாரதி. பழைய தந்தியை அப்படியே கூம்பாக்கி மளிகையை மடித்து தரும் அண்ணாச்சி கடைகளிலும் பத்திரிகையே பிரதானம். பத்திரிகை காகிதம் கொண்டு மடித்து விட்ட அம்பு கூட அன்பை அல்லது வம்பை விதைக்கும் ஆயுதமே. இந்நாளின் திருமண பத்திரிகைகள் யாவும் செல்வ செழிவை பகிரும் ஆயுதமாய் போனது. இந்நாளின் திருமண பத்திரிகைகள் யாவும் செல்வ செழிப்பை பகிரும் ஆயுதமாய் போனது. பூப்புக்கும் பத்திரிகை தான், மூப்புக்கும் பத்திரிகை தான். விவாக பத்திரிகையில் விடுபட்ட உறவின் பெயரால் உறவும் பகையாதல் போனதுண்டு. விவாக பத்திரிகையில் உறவின் பெயரால் உறவும் பகையாய் போனதுண்டு. கோயில் விழா துவங்கிவிட்டால் தனிநபர் வல்லமை காட்டுதலும் பத்திரிகையில்தான். அங்கு உபயம் நல்கிய வள்ளல்களை வணங்க செய்த ஆயுதமும் பத்திரிகைதான். சாலையோர டீக்கடை பத்திரிகைகளே ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாய் இருந்ததுண்டு. சாலையோர டீக்கடை பத்திரிகைகளே ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாய் இருந்ததுண்டு. கல்வி சாலை காணாதோறும் தினத்தாள் எழுத்தை கூட்டி படித்தே பண்டிதம் பெற்றோர் பலருண்டு. கல்வி சாலை காணாதோறும் தினத்தாள் எழுத்தை கூட்டி படித்தே பண்டிதம் பெற்றோர் பலருண்டு. நடப்பு நாட்களில் பத்திரிகைகள் தன் தர்மம் மறந்து ஒரு சாராருக்கு சாமரம் வீசிடினும் உண்மை தன்மை குறைந்திடினும் அச்சான எழுத்துக்கள் என்றுமே 4ஆம் தூணாய் நிலைத்து நிற்பதுண்டு. பத்திரிகையில் வந்த செய்திதான் பின்னாட்களில் வரலாறு எழுதும் ஆயுதமாதல் அறிவோம். பத்திரிகைகளில் வந்த செய்திதான் பின்னாளில் வரலாறு எழுதும் ஆயுதமாய் மாறல் அறிவோம். உண்மை செய்தியை உலகிற்கு வழங்கும் பத்திரிகைகளின் இனம் கண்டு பத்திரிகைகளின் பங்கை போற்றிடுவோம். நன்றி, வணக்கம். நான் எழுதிய அந்த 40 வருஷ கவிதையை பார்க்க கவிஞர் அனுமதித்தால் அதையும் வாசித்து காட்டுவேன். விழா குழு தான் அனுமதிக்கிற நேரத்துக்கு டைம் இருந்தால் திரும்ப பண்ணி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகை கரும்பலகைகள் எழுத்தை நமக்கு அறிமுகப்படுத்தும். கரும்பலகைகள் எழுத்தை நமக்கு அறிமுகப்படுத்தும். பத்திரிகை எனும் இந்த வெண்பலகைகள் எழுத்தால் நம்மையே அறிமுகப்படுத்தும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு?
பார்வை இழந்தவர்களால் பத்திரிகைகளை வாசிக்க முடியாது என்பது பொய். பார்வை இழந்தவர்களால் பத்திரிகைகளை வாசிக்க முடியாது என்பது பொய். பத்திரிகைகளை வாசிக்காதவர்களே பார்வையை இழந்து விடுகிறார்கள் என்பதே மெய். பெரும்பாலும் பத்திரிகைகள் பெட்டிக்கடைகளில் துணிகளைப் போல்தான் தொங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் அவைதான் அடித்து துவைத்து சலவை செய்துவிடும் இந்த அழுக்கு சமூகத்தை. மறந்து விடாதீர்கள், பத்திரிகைகளை விரித்து படுக்கிறவர்கள், பத்திரிகைகளை விரித்து படுக்கிறார்கள். உறங்க நினைப்பவர்கள் விரித்து படிக்கிறார்கள், விழிக்க நினைப்பவர்கள். பத்திரிகைகள் எளிதில் பற்ற வைத்துவிடும் எதனையும், எளிதில் பற்ற வைத்துவிடும் எதனையும். பெயரிலேயே திரி இருக்கிறதே. பத்திரிகைதான் ஜனநாயகத்தின் 4வது தூண். கவிஞர் சொன்னதைப் போல பத்திரிகைதான் ஜனநாயகத்தின் 4வது தூண். மறந்து விடாதீர்கள், இந்த 4ஆம் தூண் வெடித்தால் நரசிம்மமே வந்துவிடும். பத்திரிகைகளுக்கு ஆயுள் சந்தா கட்டுவார்கள். எனக்கு தெரிந்து இந்தியா எனும் பத்திரிகைக்கு தன் ஆயுளையே சந்தாவாய் கட்டியவன் பாரதி. பள்ளத்தில் விழும் எந்த தேசத்தையும் கடைசியில் பத்திரிகைதான் காப்பாற்றும். பள்ளத்தில் விழும் எந்த தேசத்தையும் கடைசியில் பத்திரிகைதான் காப்பாற்றும். அதனால்தான் அதன் கடைசி எழுத்தாகவே கை இருக்கிறது. அதன் கடைசி எழுத்தாகவே கை இருக்கிறது. நினைவூட்டிய கவிஞருக்கு நன்றி. அடுத்ததாக நிறைவாக மீண்டும் புத்தகத்தோடு வருகிறார் கவிஞர் பிரபு. பத்திரம் என்று நான் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன், அது விடுபட்டு விட்டது. அதனால் புத்தகத்தோடு வருகிறார், பத்திரமான புத்தகத்தோடு வருகிறார் பிரபு. அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காகிதம் ஒரு ஆயுதம். காகிதம் வெறும் ஆயுதம்தான். காகிதம் வெறும் காகிதம்தான் நீ படிக்கும்போது. காகிதமும் ஒரு ஆயுதம்தான் நீ படைக்கும்போது. நிகழ்காலத்திலேயே எதிர்காலத்தை காட்டும் விசித்திர கண்ணாடி உன் கண்கள் விழித்தே இருக்கட்டும் இதன் முன்னாடி. உன் கரங்கள் பக்கங்களை புரட்ட புரட்ட திசைகளையெல்லாம் திறக்கச் செய்யும் அற்புத சாவி விரல்களில் சிக்கிக்கொள்ளும். எந்த புத்தகத்திலும் எழுதாத ஒன்றை எல்லா புத்தகமும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது. உலகம் ஒரு நாள் உன்னை அன்னார்ந்து பார்க்கப்பட வேண்டும் என்பதால் தான் நீ வாசிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் உன்னை அன்னார்ந்து பார்க்கிறது. இந்த புத்தகங்கள் உனக்கு சிந்தனையை தருகிறது, சிறகுகளையும் தருகிறது. உன்னை கரை சேர்க்கும் இந்த காகித கப்பல்கள் ஒருபோதும் மூழ்குவதில்லை. ஒருவேளை நீ மூழ்கி போயினும் உன்னை காக்க நீர்மூழ்கி கப்பலாய் மாறிப்போகும். உன் பாதைக்கு ஒளியூட்டி, உன்னை சார்ந்தோருக்கும் வெளிச்சமூட்டி, ஓர் நாள் உன்னையே எண்ணெயாக்கி தன்னையே பற்ற வைத்துக் கொள்ளும் அதிசய விளக்கு. இது பகலிலும் எரியும், பௌர்ணமியிலும் எரியும். யாருக்கும் தலை வணங்காதவனும் புத்தகத்திற்கு தலை வணங்க வேண்டும் என்பதுதான் எழுதப்படாத விதி. தலை வணங்கும் போது நீ கற்கலாம், தலை நிமிரும் போது நீ பேசுவதை கூட விற்கலாம். இது நீ உன்னையே செதுக்கிக் கொள்ளும் அற்புத களம், உன் எண்ணங்களை விளையச் செய்யும் செழுமை நிலம். இவர்கள் உனக்கு உணவாகி உன்னையே விதையாக மாற்றும் காகித பிரம்மாக்கள். பாடச்சாலைகளும் வேதச்சாலைகளும் செய்யாததை கூட கடற்கரையில் சுண்டலையை சுற்றியிருக்கும் சிறிய காகிதம் செய்துவிடும். வேதங்களும் வாதங்களும் தர்க்கங்களும் போராட்டங்களும் ஆட்டங்களும் கணிதமும் அறிவியலும் கண்டுபிடிப்புகளும் இலக்கியங்களும் இலக்கணமும் அத்தனையும் புத்தகங்கள் தான். இந்த அதிசய மூளைகளின் மூலிகை சார்தான் உலகை சிறுமியாக்கி இருக்கிறது. புத்தகங்கள் மட்டும் இல்லையெனில் குரங்குகள் சூளுரைத்திருக்கும் மனிதர்கள் எல்லாம் எங்களிடம் வந்தவர்கள் என்று. இறைவனிடம் வேண்டுகிறேன், பிறப்பொன்றில் பூச்சியாக இருப்பினும் அது புத்தக பூச்சியாக இருக்கட்டும். அன்று வாசிப்பவர்களாக இருந்தவர்கள்தான் இன்று புத்தகத்தில் வசிப்பவர்களாக மாறியிருக்கிறார்கள். வாசி, தொடர்ந்து வாசி, உலகம் ஒரு நாள் உன்னை வாசிக்கும் வரை வாசி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நான் ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன்.
உண்மையிலேயே கவிஞராக மலர்வதற்கு நமக்கு அற்புதமாக வாசித்தார்கள் 6 கவிஞர்களும். அந்த வார்த்தை வசப்பட வசப்பட நாம் கவிஞராக மாறிவிட முடியும். அப்படி பல பேரை பார்த்த பாக்கியம் என் போன்றவர்களுக்கு கிடைத்தது. அப்படி பாக்கியம் கிடைத்தது. உண்மையிலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் பேசுவதையே கவிதையாக பேசுவார். அவருடைய பேச்சிலே பலமுறை பார்த்து வியந்திருக்கிறோம். ஒரே ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு மனிதர் என்பவர், புத்தர் சொன்னார் அல்லவா, நொடிக்கு நொடி வாழ வேண்டும் என்று. அப்படி நொடிக்கு நொடி வாழ்ந்தவர்கள் தான் வாழ்க்கையில் சாதித்திருக்கிறார்கள். ஒரு விழா, ஒரு இலக்கிய விழா, நான் தான் அப்பொழுது அவர் முதல்வராக இருக்கின்ற பொழுது இலக்கிய விழாக்களை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தேன். அதிலும் பாருங்கள், முத்தமிழர் என்னுடைய ஒரு கவிதையை அவர் படித்துவிட்டு தஞ்சை விவசாயிகள் இறந்தபோது, அதாவது விஷம் கொடுத்து காவிரியில் தண்ணீர் இல்லை என்று விஷம் குடித்து எழுந்த பொழுது நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அன்று தலைப்பு தஞ்சை, அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது. இந்த கவிதையை படித்துவிட்டு ஒரு பக்கம் முரசொலியில் எழுதினார். 11/12/2003 ஒரு பக்கம். உடன்பிறப்பே, நான் வளர்பிறை கவிஞர் என்று வாழ்த்திய நெல்லை ஜெயந்தாவை இன்னும் அதற்கு முன்பு என்னை வாழ்த்தி ஒரு கடிதம் எழுதியிருந்தார் என்னுடைய புத்தகத்தை படித்துவிட்டு. ஆனால் நான் அவரும் சந்தித்ததே இல்லை. நான் நெல்லை ஜெயந்தாவை இன்னும் நேரிலே சந்தித்ததே இல்லை என்று தான் அந்த உடன்பிறப்பு கடிதத்தையே தொடங்கி அதற்கு பிறகு என்னை நேரிலே அழைத்து பாராட்டினார். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது இனிமேல். ஒரு சாதாரண கவிதைக்காக மிக மிக சாதாரணமான என்னை வீட்டிற்கு அழைத்து பாராட்டி ஒரு பக்கம் முரசொலியில் எழுதினார் என்றால் தமிழை எந்த அளவிற்கு அவர் நேசித்திருக்கிறார் என்பதற்கு அது மிகப்பெரியது. எனக்கு கிடைத்த பெருமை என்று நான் கருதவே இல்லை. அது தமிழுக்கு கிடைக்கிற பெருமை. அதுதான். அப்படி அவர் எழுதியிருந்தார். அதற்கு பிறகு எனக்கும் அவருக்குமான இலக்கிய தொடர்பு அது நீண்ட நெடியதாக இருந்தது. ஒரு முறை நான் ஒரு மேடை, அந்த மேடையை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். எல்லோரும் நேரம் ஆகிவிட்டது. முதல்வர் வந்து விட்டார். கவிஞர் வாலி பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். கவிஞர் வாலியுடைய ஒரு இசைத்தொகுப்பு வெளியீட்டு விழா. அப்பொழுது கவிஞர் வாலி சொன்னார், முதல்வரிடம் சொன்னார், போன வாரம் ஜெயந்தா வீட்டை நான் தான் திறந்து வைத்தேன் என்று சொன்னார். என்னுடைய வீடு ராமாபுரம், கவிஞர் வாலி தான் திறந்து வைத்தார். அதை கலைஞரிடம் சொல்கிறார், நான் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். போன வாரம் ஜெயந்தா வீட்டை திறந்து வைத்தேன் என்கிறார். கலைஞர் எங்கே என்று கேட்கிறார். உடனே வாலி சொன்னார், ஜெயந்தா இல்லம் ராமாபுரம் என்று சொன்னார். உங்களுக்கு தெரியும், ராமாபுரம் என்றாலே அது எம்ஜிஆர் இருந்த இடம், ஒரு குறியீடு. ஒரு நொடி நேரம் வாலி சொல்லி வாய் மூடவில்லை. ஒரு மனிதன் சொன்ன மாதிரி இந்த அளவிற்கு ஒரு சாதாரண ஒரு ஊரிலே பிறந்து 5 முறை ஆட்சியை பிடித்த ஒரு அரசியல் தலைவர் என்றால் உழைப்பு சாதாரணமானதல்ல. வாலி சொன்னார், ஜெயந்தா இல்லம் ராமாபுரம் என்று சொல்லி வாய் மூடவில்லை. உடனே சொன்னார், உள்ளம் கோபாலபுரம் என்று. இல்லம் ராமாபுரம் என்று சொன்னவுடன் அந்த ஒரு ரைமிங் வேற, உள்ளம் கோபாலபுரம், இதயம்னு கூட சொல்லலை. நீங்கள் பாருங்கள், ஒரு பேச்சே கவிதையாக. அதாவது அதுதான் அவர்களை எல்லாம். நான் வாலி சாரை பலமுறை பார்த்திருக்கிறேன். வாலி இது மாதிரி ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறார், எழுந்து பேச வேண்டும், அழைக்கிறார்கள், எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். வேசி கட்டியிருக்கிறார், வேசி தடுமாறி விட்டது, வேசி தட்டி கொஞ்சம் தடுமாறி விட்டார். பக்கத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி, அவர் பேர் காந்தி, வாலியை பிடித்து கொண்டார். நடிகர் விவேக் இப்படி அமர்ந்திருக்கிறார். அவர் வாலி தடுமாறணுன்னு சிரிக்கிறார். விவேக் இவர் எழுதுகிறார், நடக்கிறார், தடுமாறுகிறார், அவர் சிரிக்கிறார், காந்தி கையை பிடிக்கிறார். எல்லாம் மின்னல் வேகத்தில் நடக்கு. அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாரு. விவேக் சிரித்த உடனே, என்னையா சிரிக்கிற, நான் காந்தியோட தான் வர்றேன், பிராந்தியோட வரல. அந்த வார்த்தைகளை தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக இவர்களெல்லாம் மாற்றிக்கொண்டதால் தான் ஒரு மிக வெற்றி பெற்ற கவிஞர்களாக வந்தார்கள். அதான் கவிதைக்கு அடிப்படை, கவிஞருக்கு அடிப்படை நினைத்த மாத்திரத்தில் வருகின்ற வார்த்தை பலம்தான் அவர்களை வளர்க்கும். அப்படி இங்கே இருக்கிற மாணவர்கள் இந்த கவியரங்கை ரசித்தவர்கள் அப்படி ரசித்திருந்தால் அவர்களும் தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக மாற்றிக்கொண்டால் புகழ்மிக்க கவிஞராக வரலாம் என்று சொல்லி கவிதைகளை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும், என்னை அழைத்த அன்பு நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.